இது நியூஸ் 18 தர்பார். நான் உங்க எழில். இன்னைக்கு நம்மளுடைய அரசியல் களமட்ட உலகமே பயங்கரமா பரபரப்பா இருக்கு. இந்த பக்கத்துல இருந்து அந்த பக்கம் குண்டா போடுறாங்க. என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ தெரியாது. சீட்டு தருவாங்களா, ஐயோ நாம அவங்க கூட போயிருக்கலாமோ, இப்படி ஏகப்பட்ட மனக்குழப்பம். எது இருந்தாலும் நம்ம தர்பாருக்குள்ள இருக்கும். வாங்க ஒன்னொன்னா பார்த்து என்ஜாய் பண்ணுவோம். நிகழ்ச்சிக்குள்ள போலாம். முதலமைச்சருக்கு பிறந்த நாள்னா எங்க எல்லாருக்குமே பிறந்த நாளையா கொண்டாடி தீப்போம்ல, பட்டுப்புடவை எடுத்து கொடுப்போம், அப்படியே எல்லாரையும் மகிழ்விப்போம்னு நம்ம தமிழச்சி தங்கப்பாண்டியன் கொண்டாடி இருக்காக வாருங்க. அந்த கொண்டாட்டத்தை பார்த்தா நாமளும் போய் 2 வாங்கியிருக்கலாமோ அப்படின்னு தோணும். ஐயா நீங்க இவ்வளவு கொடுங்க, எங்களுக்கு இவ்வளவு வேணும் அப்படிலாம் நாங்க கேட்க மாட்டோம். உங்க கூட தோளோட தோள் நின்று இவ்வளவு நாள் பயணம் பண்ணியிருக்கிறோம். பல போராட்டக்காரங்கள்ல இறங்கி நின்று இருக்கிறோம். அதனால நல்லது கெட்டதை சீர்தூக்கி ஆராய்ஞ்சு பார்த்து நீங்களா கொடுங்க, இதுதான் எங்களுடைய இது அப்படின்னு திரும்ப பட்டுன்னு ஓட்டு டொப்புன்னு உடைச்சிட்டாரலாம். எந்தெந்த தொகுதிகள் என்பது குறித்து எதுவும் நாங்கள் பேசவில்லை. எங்களுக்கான அதிகார பகிர்வு என்பது எங்கள் வலிமைக்கு ஏற்ப அமைய வேண்டும், எங்கள் பங்களிப்புக்கு ஏற்ப அமைய வேண்டும் என்பதை தெளிவுபடுத்தியிருக்கிறோம். எத்தனை தொகுதிகள் என்பது குறித்தும் திமுக குழுவுக்கு நாங்கள் தெரியப்படுத்தியிருக்கிறோம். அந்த எண்ணிக்கை உறுதியான பிறகு உங்களுக்கு தெரியும். ராஜ்யசபா பற்றி நாங்கள் பேசுகிறோம். பாண்டிச்சேரியிலும் எங்களுக்கு இடம் வேண்டும் என்று கோரியிருக்கிறோம். ஒரு பொது தொகுதியும் வேண்டும், தனி தொகுதிகளும் வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்திருக்கிறோம். பாண்டிச்சேரி ஒரு பொது தொகுதி உட்பட 2 தனி தொகுதிகள், 3 தொகுதிகள் வேண்டும் என்று கேட்டோம். ஐயா நாங்க எல்லா விஷயத்தையும் கணக்கச்சிதமா பண்ணிக்கிட்டு இருக்கோம். அவங்க எல்லாத்தையும் கெடுத்துக்கிட்டே இருக்காங்க. நம்மளுடைய ஆட்சியில எல்லாத்தையும் சீர்தூக்கி அப்படியே தூக்கி வச்சிருக்கான். ஆனா கூட்டணி வச்சதுக்கு அப்புறமாவது ஏதாவது பண்ணுவாங்கன்னு பார்த்தா கடைசியில நம்மளை பழி சொல்றதுதான் இருக்காங்கன்னு முதலமைச்சரை அப்படியே லேசா விசனப்பட்டு கோபமும் படுதாரலா. மதுரை வந்த மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்கள் மதுரை வாயில் துறைமுக மேம்பால பணிகள் தாமதம் குறித்து குற்றச்சாட்டி அதை குறிப்பிட்டு பேசியிருக்கிறார். அவர் கூட்டணி வச்சிருக்கக்கூடிய அதிமுக தான் இந்த திட்டம் வரக்கூடாதுன்னு ஏற்கனவே தடை வாங்கினாங்க, வழக்குன்னு வாதாடினாங்க. இந்த பணிகள் நாங்கள் இந்த ஒன்றிய அரசுகிட்ட சொல்லி இப்போ தான் தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்கு. திமுக ஆட்சி என்றால் வளர்ச்சி, வளர்ச்சி என்றால் திமுக ஆட்சி. இது தமிழ்நாட்டு மக்களுக்கு நன்றாக தெரியும். இருந்தாலும் பிரதமர் மோடி அவர்களுக்கு சொல்ல சாதனைகள் இல்லாத காரணத்தால் தான் தேர்தல் நேரத்தில் பொய்யை அவிழ்த்து விட்டு இருக்கிறார். இதை விட பெரிய காமெடியும் நேற்று மேடையில் அவங்க பேசும்போது நடந்துச்சு. என்னென்னா, பழனிசாமி அவர்கள் அதிமுக ஆட்சி அமைக்கும்னு சொல்கிறார். அவரை மேடையில் வச்சுக்கிட்டு பிரதமர் மோடி அவர்கள் என்டிஏ ஆட்சி அமையும் என்று சொல்லுகிறார். யாருக்கு தலைமைன்னு தெரியாமல் இவங்க இப்படி ஒரு கூட்டணி இருக்குது. அதனால்தான் நான் என்னோட பிரச்சாரத்தை தொடங்கினப்போ இந்த தேர்தல் தமிழ்நாடு வெர்சஸ் என்டிஏன்னு தெளிவாக சொன்னேன். இதை நான் சொன்னப்போ சில கேள்வி எழுப்பினாங்க. ஆனால் பிரதமர் மோடி அவர்களும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களும் ஒவ்வொரு முறை தமிழ்நாட்டுக்கு வர்றப்போவும் நான் சொன்னதை தான் உறுதிப்படுத்திட்டு போகிறாங்க. தமிழ்நாடு அணியா டெல்லி அணியா என்ற இந்த தேர்தலில் நிச்சயம் தமிழ்நாடு வெல்லும். அந்த திராவிட மாடல் 2 எங்க ரெக்கார்டை நாங்களே பீட் பண்ணுவோம். ஐயா நம்ம என்ஜின் தடன்னு ஓடிக்கிட்டு இருக்கு. அவங்க என்ஜின் டபுள் என்ஜினுங்காக. ஆனா அது பூரா ஓட்டை என்ஜின், ஆயில் இல்லாம ஒழுகி போய் கிடக்கு. நாம சரி பண்ணி கொண்டு வந்தா கடைசியில நாங்க தான் பயங்கரமான ஆளுன்னு இவங்க வாட்டுக்கு பேசுறாங்க அப்படின்னு ஐயா சொல்றாங்க. நாங்க இப்படி ஆல்ரவுண்டரா அடிச்சு ஆடுற காரணத்தினால தான் இந்தியாவிலே பொருளாதார வளர்ச்சியில நம்பர் 1 மாநிலம்னு தமிழ்நாடு அப்படின்னு ஒன்றிய பாஜக அரசு பாராட்டு சொல்லியிருக்கு. நம்பர் 1 மாநிலம் மட்டும் இல்லை, 2 இலக்க வளர்ச்சியை எட்டுன 1 and only மாநிலமும் நம்முடைய தமிழ்நாடு தான். பொருளாதார வளர்ச்சியிலே மட்டும் இல்லை, ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ்லையும் இந்தியாவின் முதன்மை மாநிலமாக தமிழ்நாடு என்பதுதான் எங்களுடைய பெருமைக்குரிய தனித்தன்மையாக விளங்கி கொண்டிருக்கிறது. இந்தியா முழுக்க பாஜக ஆளுகிற மாநிலங்களில், அதாவது டபுள் இன்ஜின்னு அவங்க சொல்கிற
டப்பா இன்ஜின் ஓடுற மாநிலங்களில் இப்படி ஒரு வளர்ச்சியை காட்டிட முடியுமா? முடியவே முடியாது. அவங்க பண்ணுறதெல்லாம் வன்முறை, வெறுப்பு பேச்சு, பிற்போக்குவாதம். இதுக்கு அப்படியே நேர்மாறான முற்போக்கு அரசு எங்கள் திராவிட மாடல் அரசு. முக்கியமாக நீங்கள் நோட் பண்ண வேண்டியது, நாங்கள் பண்ண சாதனைகள் எல்லாம் ஒன்றிய அரசின் உதவி இல்லாமலே சாதித்து காட்டியிருக்கிறோம். இன்னும் சொல்லப்போனால் அவங்களுடைய நெருக்கடிகளை மீறி சாதிச்சிருக்கிறோம். போறான் தமிழிசை அக்காவுக்கு அம்முட்டு கோவம். ஐயா, ஒரு முதலமைச்சர் டெல்லியிலிருந்து இந்த பக்கம் வாராங்களே, ஆரத்தி தட்டு வேணும்யா, வாங்கன்னு வாய் திறந்து கூப்பிடுறதுக்காக முதலமைச்சர் ஐயா போனோமா இல்லையா? ஒரு மனுஷன் நாடு முழுக்க உலகம் முழுக்க சுத்தி எவ்வளவு கஷ்டப்பட்டு வாராரு, நீங்க இப்படி பண்றது நல்லா இல்ல ப்ரோ அப்படின்னு சொல்றாங்க முதலமைச்சரை பார்த்து. ஆணவத்தின் வெளிப்பாடு. அரசியல் ஜனநாயகம்னா கட்சி இருக்கும், எதிர்கட்சி இருக்கும். இவங்க தான் ஆட்சியில இல்லாத போது எதிர்கட்சி தான் ஜனநாயகத்தில் தூணு, எதிர்கட்சிகளை மதிக்கணும்னு இவங்க சொல்லுவாங்க. அதனால இன்றைய காலகட்டத்தில் மரியாதைக்குரிய அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் செய்வது தப்பு. பிரதமரை வரவேற்காம இருக்கிறது தப்பு. அதே மாதிரி எல்லாரையும் சேர்த்து போட்டுக்கிறது. அவங்க தோல்வி முகத்தில் இருக்கிறார்கள். மூழ்கிற கப்பல்ல எத்தனை பேர் இப்போ ஏறினா என்ன, அதான் என்னோட கணக்கு. அப்படியே நயினார் அண்ணாச்சி ஒரு விஷயத்தை சொன்னாரு. சென்னைக்கு பாண்டிச்சேரி போய் மதுரைக்கு போனார்லா, அடுத்து வரப்போறாரு, திருச்சிக்கு வரப்போறாரு, திண்டுக்கலுக்கு வரப்போறாரு, இனி பிரதமர் இங்கே வருவாரு, எல்லாத்தையும் சரி பண்ணுவோம், அப்ப நீங்க என்ன செய்றீன்னு பாப்போம்காரு நயினார் அண்ணாச்சி. நடைபெற இருக்கிற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய சார்பாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சென்னையிலே வந்த கூட்டம், அது கூட்டம் அல்ல, அது ஒரு மாநாடு. கூட்டமாக ஏற்பாடு செய்ய நினைத்தோம், மாநாடாக நடந்து முடிந்தது. கிட்டத்தட்ட 5 மைல் தூரத்துக்கெல்லாம் நடந்தே போகின்ற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு, அதனால் பயந்து போன திமுக அன்றைக்கு பல்வேறு இன்னல்கள் எங்களுக்கு தந்து கொண்டிருக்கிறது. சென்னையை தொடர்ந்து மதுரையிலும் நேற்று லட்சக்கணக்கான மக்கள் கூடிய கூட்டம், நீ பத்திரிகைகள் நீங்கள்லாம் பார்த்துருக்கலாம். அண்ணன் தமிழகத்தினுடைய தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய தலைவர் அண்ணன் யூபிஎஸ் அவருடைய தலைமையிலே தமிழக தேர்தலை சந்திக்க இருக்கிறோம். ஆக மதுரையில் நடைபெற்ற கூட்டமானது அதுவும் மிகவும் பிரம்மாண்டமான முறையில் நடைபெற்று முடிந்திருக்கிறது. அதனைத் தொடர்ந்து இப்பொழுது திருச்சியிலும் வர இருக்கிற 11ஆம் தேதி திருச்சியில் 2 இடங்களை பார்த்துருக்கிறோம். ஒன்று இந்த இடம், இந்த அடுத்து ஜி கார்னர் அதை பார்க்க போகிறோம். ஆக 11ஆம் தேதி மாலை 4 மணிக்கெல்லாம் பிரதமர் அவர்கள் வர இருக்கிறார்கள். தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய அனைத்து கட்சியை சேர்ந்தவர்களும் அதில் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். ஐயா, நீங்க வாட்டுக்கு உங்க கட்சிக்காரங்க ஏதாவது கொடுத்தாங்கன்னா மலமலன்னு அதை வச்சு பேசக்கூடாது. ஒரு பட்டியல் வைங்க, டேட்டா பட்டியல் வைங்க. 40,000 கோடி டாஸ்மாக் வருமானம் எடுத்து பாக்கெட்ல ஓட்டு போன மாதிரியே பேசுறேன். எப்படி இது ஒரு பிரதமருக்கு இது அழகா அடுக்குமா அப்படின்னு கேட்காரு முச்சாமையா, பதில் சொல்லுங்க. எனக்கு என்ன வருத்தம்னா, அரசியல் ரீதியாக நாங்கள் என்ன விமர்சனம் வைத்தாலும், கட்சி ரீதியாக என்ன விமர்சனம் வைத்தாலும், ஒரு நாட்டினுடைய ஒரு பிரதம அமைச்சர் அப்படிங்கிற அந்த மரியாதையை நாங்கள் என்றைக்கும் வைக்கிறோம். அது அவரும் நல்ல யாராக இருந்தாலும் அந்த பிரதம அமைச்சர் என்ற அந்த மரியாதை வைக்கிறோம். அவர் சொல்லுகிற பொழுது இதையெல்லாம் அடிப்படையை அவர் ஆய்ந்து அதற்கு பின்னாலே சொல்லியிருக்க வேண்டும் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. காரணம், அங்கே அரசியல் ரீதியாக சொல்லக்கூடிய கருத்தை அவர்கள் சொல்லக்கூடாது. இதுவெல்லாம் எடுத்து நான் சொல்கிறேன். கூட்டம் அவர் யாரு? கூட்டம் என்ன கூட்டம் வேணாலும் இருக்கட்டும், பேசுறது யார்? அவர் அதையெல்லாம் எடுத்து தனிப்பட்ட முறையில் அரசியலுக்கு அப்பாற்பட்டு அதை ஆய்வு செய்தால் அதில் அவர் சொன்னது எதுவும் சரியில்லை. அவருக்கு யார் இந்த செய்தியை கொடுத்தார்களோ அவர்கள் மீது அவர் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதாவதுங்க, உயர் பொறுப்புல இருக்கவங்க அரசியலை கொஞ்சம் தவிர்த்துருந்தேன். ஆனா இந்த பிஜேபியில் இருக்கவங்களுக்கு மட்டும் அது பொருந்தாது போல் இருக்கு. சிபிஆர் அண்ணாச்சி என்னென்னமோ பேசுறார். இந்தியா ஒண்ணு இல்லங்காரு, தமிழ்நாடே ஒண்ணு இல்லங்காரு, சேர சோழ பாண்டியனா பிரிஞ்சுதான் கிடந்துங்காரு. என்னமோ போங்க, வரலாறு இப்படி மானாவாரியா எல்லாத்தையும் கிடந்து மல்லாடுது. வேற என்ன பண்ண முடியும்? நிறைய பேர் நாம் நினைக்கிறோம் இந்தியா ஒருபோதும் ஒன்றாக இருந்ததில்லை. தமிழ்நாட்டிலே இது வழக்கமாக ஒன்று சொல்வார்கள். இந்தியா ஒருபோதும் ஒரு அரசியல் நாடாக இருந்ததில்லை. ஆங்கிலேயர்கள் தான் இந்தியாவை உருவாக்கினார்கள்.
ஆனால் ஒன்றை சொல்ல மறந்து விடுவார்கள். ஏனென்றால் அதுக்கு அவர்களுக்கு சௌகரியமாக இருக்கிறது. தமிழ்நாடு கூட என்றைக்கும் ஒரே அரசியல் நாடாக இருந்ததில்லை. அது சேர நாடென்றும் சோழ நாடென்றும் பாண்டிய நாடென்றும் தொண்டை நாடென்றும் சேர நாட்டிலே கூட கொங்கு நாடு என்றும், ஏன் அந்த கொங்கு நாடு கூட ஒரே நாடாக இருந்ததில்லை. அது 24 நாடுகளாகத்தான் இருந்திருக்கிறது. இதை யாரும் சொல்வதில்லை. அரசியல் ரீதியாக ஒரே நாடாக நாம் இல்லாவிட்டாலும் கலாச்சார ரீதியாக பண்பாட்டு ரீதியாக நாம் ஒரே நாடாகத்தான் இருந்திருக்கிறோம். அப்படியே வைத்திலிங்க நாச்சு வந்தாங்க. ஐயா, நீங்க பிரதமர் வந்தப்ப ரொம்ப புலங்காகி அடைஞ்சீங்களே, தனி மாநிலமா கொடுங்கன்னு கேட்டீங்களே, பிரதமர் மண்டையாட்டினாரா இல்ல சரின்னு சொன்னாரா? ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க பாப்போம். ஒண்ணும் கிடையாது, எல்லாம் போச்சு அப்படிங்கார். மாநில உரிமைக்காக தேர்தலை புறக்கணிப்பேன் என்று சொல்லக்கூடிய ஒரு வாக்குறுதியை தந்திருக்கின்றீர்கள். நீங்கள் அதை முதலில் அறிவித்தால் நாங்கள் உங்களுக்கு ஆதரவாக நாங்களும் அதை புறக்கணிப்போம். சட்டமன்ற தேர்தலை நாங்கள் புறக்கணிப்போம். முதலமைச்சர் அவர்கள் வெளிப்படையாக நேரடியாக மாநில அந்தஸ்திற்காக இந்த மாநில தேர்தலை நாங்கள் புறக்கணிப்போம் என்று அவர்கள் அறுதியிட்டு கூறினால் காங்கிரஸ் கட்சியானது முழுமையாக ஆதரவு தந்து அவரோடு சேர்ந்து இந்த தேர்தலை நாங்கள் புறக்கணிக்க தயாராக. அவர்கள் செய்வார்களா என்பதுதான் கேள்வி. ஏனென்றால் இன்றைய தினம் புதுவையினுடைய அரசாங்கம், புதுவையுடைய முதலமைச்சர் அவர்கள் முழுமையாக அவரிடத்திலே சரண்டர் ஆகியிருக்கிறார். உரிமையை கேட்பது போல கேட்டு அதனுடைய பதிலை பெறாமல் வந்திருக்கக்கூடிய காட்சியை பார்த்தாலேயே அதனுடைய உண்மை நிலைப்பாடு தெரியும் என்று சொல்ல வேண்டும். அப்படியே வசீகர் அண்ணாச்சி ஒன்று சொல்றாரு, நீங்க காசு கேட்டீங்கன்னா தரமாட்டாரு, கடன் கேட்டா தரமாட்டாரு, திட்டம் கேட்டா தரமாட்டாரு, ஒன்னே ஒன்று தருவார். சிபிஐ வேணும்னா வாங்கிட்டு போங்க, இடி வேணும்னா வாங்கிட்டு போங்க, கெஜ்ரிவாலை தூக்கி உள்ள ஓடணுமா போடுவோம், இதைத்தான் செய்வான், மற்றபடி வேற ஒன்றும் தரமாட்டான். இப்ப பாவம் கெஜ்ரிவால் வந்து அழுகுறாருல, இப்ப பதில் சொல்லுவியா இல்லைங்க அப்படின்னு கேட்காரு. யார் சொல்லுவா பதில்? எல்லார் மேலேயும் தேர்தல் நேரத்தில் வழக்க போடுறது, ஒரு அதாவது ஓட்டு மிஷினில் திருடுறது, அப்புறம் எஸ்ஐஆர்னு சொல்லி ஓட்டு லிஸ்ட்டில் திருடுறது, மூணாவது அவங்களுடைய இமேஜை டேமேஜ் பண்ணுறது. அந்த இமேஜ் டேமேஜ் பண்ணுற வேலை தான் இப்போ பண்ணியிருக்கிறார். அது அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு அந்த தேர்தல் நேரத்தில் செய்து தேர்தலில் பிரச்சாரங்கள் கூட செய்ய முடியாத அளவுக்கு உண்டாக்கினார்கள். அதை வலிமையாக கண்டித்து இந்த மாதிரி தமிழ்நாட்டுக்கு இப்போவும் தமிழ்நாட்டில் அதாவது தண்டிக்கப்பட்ட ஜெயலலிதா போன்ற தண்டிக்கப்பட்டவர்கள் தான் குற்றவாளிகள். தீர்ப்பு தண்டனை திண்டுன்னு சொன்னாதான் 100 கோடி ரூபாய் கெஜ்ரிவால் வாங்கிட்டாருன்னா ஊழல் பண்ணிட்டாரு அர்த்தம் இல்லை அப்படின்னு குற்றச்சாட்டு தானே தவிர, அந்த குற்றச்சாட்டுகளை இன்னைக்கு மக்கள் மத்தியில் பிஜேபி இந்த தேர்தலிலும் தமிழக தேர்தலிலும் இது போன்ற குற்றச்சாட்டுகளை ஏதாவது பதிவு செஞ்சுட்டு ஒரு எஃப்ஐஆரை பதிவு செஞ்சுட்டு எல்லாரும் ஊழல் கட்சி ஊழல்வாதிகள் சொல்வதற்கான முயற்சியை தமிழ்நாட்டிலும் செய்ய முயற்சிக்கிறார்கள். இவைகளெல்லாம் தடுக்கப்பட வேண்டும். இந்த நீதிமன்ற தீர்ப்புக்கு உண்மையிலே இது வெட்கப்பட வேண்டும். மோடிக்கு வெக்கம் கிடையாது, அமித்ஷாவுக்கும் வெக்கம் கிடையாது. என்ன தப்பு நடந்தாலும் எப்ஸ்டீன் ஃபைலில் வந்தால் கூட அவங்க கவலைப்படுறது கிடையாது, அதுக்கான வெக்கப்படுறது கிடையாது. அதனால நாங்கள் இன்னைக்கு அனைத்து கட்சிகள் எல்லாம் ஒன்றிணைந்திருக்கிறோம். இந்த விஷயங்களை இவர்கள் செய்யக்கூடிய தவறுகளை கண்டிக்கிறோம். அடக்குன்னு நயினார் அண்ணாச்சி ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சு அகழ்வாராய்ச்சி பண்ணி கொண்டு வந்து கொடுத்தார். தமிழ்நாடு அதல பாதாளத்தில் கிடக்கு. ஆமா, அது இந்தியா கீழே தான் இருக்கு. அது இல்லைங்க, சட்ட ஒழுங்குல கீழே கிடக்கு, வளர்ச்சியில கீழே கிடக்கு, பெண்கள் பாதுகாப்புல கீழே கிடக்கு. ஐயா வந்தா தான் மேல வரும் அப்படிங்காரு. அனைத்து துறைகளும் உயர்ந்திருக்குன்னா அனைத்து வகையிலும் தமிழ்நாடு இன்னைக்கு தாழ்ந்து போயிருக்கிறது. கையில் புத்தகத்தை பிடிக்கக்கூடிய மாணவர்கள்லாம் கஞ்சாவை பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு 2 வயது சிறுமி முதல் 70 வயது பெண்கள் வரை நடமாட முடியவில்லை. தேசிய மகளிர் ஆணையம் சொல்லியிருக்கு 50% பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு தமிழ்நாடுன்னு சொல்லியிருக்கு. இந்தியாவிலே எல்லா மாநிலத்தை காட்டிலும் அதிகமாக சூசைடு பண்ணக்கூடிய மாநிலமாக இன்றைக்கி தமிழ்நாடு இருக்குது. அவ்வளோ மோசமான சூழ்நிலை இருக்குது. அவர்களுக்கு ஒரே ஆப்ஷன் துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய மதிப்புக்குரிய உதயநிதி ஸ்டாலின் அவர்களை முதலமைச்சராக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த தேர்தலை அவர்கள் சந்திக்க இருக்கிறார்கள். பணபலம், அதிகார பலம் அனைத்தையும் இன்றைக்கி எல்லா இடங்களிலும் அவர்கள் சேர்த்து குமித்து வைத்திருக்கிறார்கள். இருந்தாலும் மக்கள் பலம்தான் அதை விட உயர்ந்தது என்பதை இந்த தேர்தல் நிரூபிக்கும். ஐயா, நீங்க குட்டி கர்நாடிங்க, டாடா காட்டுங்க, மே பாயா பகனாஜி அப்படின்னு என்ன வேணாலும் சொல்லுங்க. ஆனா மோடி வித்தை இங்க எதுவுமே எடுவிடாதுங்க நம்ம திருமணாஜி.
எதிர்பார்க்கிறேன். தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் மோடி வித்தை எடுபடாது. எத்தனை முறை வந்தாலும் என்னென்ன பேசினாலும் திமுக அரசுக்கு எதிரான களங்கத்தை திமுக அரசுக்கு எதிராக களங்கத்தை பூச முயற்சித்தாலும் தமிழ்நாட்டு அரசியலில் அது எடுபடாது. தமிழ்நாடு வேறு, இந்தியாவில் உள்ள பிற மாநிலங்கள் வேறு. 2026 தேர்தல் மீண்டும் பாஜகவினருக்கு தமிழ்நாட்டு மக்கள் அதை உணர்த்துவார்கள். ஐயா, தொகுதி பங்கீடுல நாங்க என்ன வேணாலும் பேசுவோம். ஆனா ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் ஸ்ட்ராங்கா சொல்லியிருக்கோம். இந்த சாரி இருக்குல்ல, கெட்ட சேலை இல்லைங்க, வலது சாரி இடது சாரின்னு இருக்கு இல்லையா, அதுல இந்த வலது சாரி மட்டும் வேண்டவே வேண்டாம் அப்படின்னு ஆணி தரமா நங்கு நங்கு அடிச்சு சொல்லியிருக்கோங்க. 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தல் வழக்கமான சராசரியான ஒரு பொதுத் தேர்தல் அல்ல. இந்த தேர்தலில் வலதுசாரி சக்திகளை காலூன்ற விடாமல் தடுக்க வேண்டும் என்கிற பொறுப்புணர்வோடு மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் வெற்றியை 100 விழுக்காடு உறுதிப்படுத்த வேண்டும் என்கிற அக்கறையோடு இந்த கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒரு அங்கம் என்கிற அந்த உரிமை உணர்வோடு எங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டோம். நாங்கள் திமுகவோடு ஒரு பேரம் பேசுகிற கட்சியாக இல்லை. திமுக தலைமையிலான கூட்டணியை வெற்றி பெறச் செய்ய வேண்டும். அது தமிழ்நாட்டுக்கான வெற்றி, தமிழக மக்களுக்கான வெற்றி, சமூக நீதி அரசியலுக்கான வெற்றி என்கிற அந்த புரிதலோடு எங்களுக்கான அதிகார பகிர்வு குறித்து எங்கள் கருத்துக்களை மனம் திறந்து பகிர்ந்து கொண்டோம். திமுக தரப்பில் எங்கள் கருத்துக்களை கேட்டுக்கொண்டார்கள். தலைவரோடு இது குறித்து விவாதித்த பின்னர் உங்களுக்கு மீண்டும் அழைப்பு விடுப்போம் என்று கூறியிருக்கிறார்கள். இந்த பேச்சுவார்த்தை சுமூகமான முறையில், சிறப்பான முறையில் நடந்தேறியிருக்கிறது. ஐயா, 2026 எலெக்ஷன் முடிஞ்ச உடனே சருன்னு கொடியேற்ற போறாராம்ல விஜய் தலைமைச் செயலகத்தில் கேட்டா முச்சாமையை சொல்றாரு. அது பக்கத்துல பிளாட் கூட இப்ப விற்கலையே, யாராவது சீப் கெஸ்டா கூப்பிட்டுருப்பாங்க, அங்க போய் ஏத்துவாங்க, விடுங்க அப்படிங்க. அவர் மாஜி நண்பர்னு சொன்னார். இன்றைக்கும் நண்பர்னாக்க இன்றைக்கும் நண்பர் தான், அதில் ஒன்றும் சேஞ்ச் இல்லை. அப்புறம் அவர் அப்படி தான் சொல்லுவார். அது எங்கேயாச்சும் செக்ரட்டரியேட் பக்கத்தில் எங்கேயாச்சும் இடம் பார்த்துக்கலாம் கொடியேற்றுறதுக்கு, அங்கே ஏற்றுறதுக்கு வழி இல்லை. அவர் மாஜி நண்பர்னு சொன்னார். இன்றைக்கும் நண்பர்னாக்க இன்றைக்கும் நண்பர் தான், அதில் ஒன்றும் சேஞ்ச் இல்லை. அப்புறம் அவர் அப்படி தான் சொல்லுவார். அது எங்கேயாச்சும் செக்ரட்டரியேட் பக்கத்தில் எங்கேயாச்சும் இடம் பார்த்துக்கலாம் கொடியேற்றுறதுக்கு, அங்கே ஏற்றுறதுக்கு வழி இல்லை. அப்படியே இன்னொரு ஐயா பயங்கரமான விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்காரு நிர்மல்குமார். காங்கிரஸ் ரொம்ப ரொம்ப நல்ல கட்சிங்க. காங்கிரஸால தான் திமுகவே வாழுது. காங்கிரஸ் இல்ல திமுக இல்ல, கண்டுபிடிச்சிருக்காருல, பாராட்டுங்க. என்னன்னா காங்கிரஸ் இன்னைக்கு நேச்சுரல் பார்ட்னர். தமிழக மக்கள் எப்பவும் விரும்புகிற ஒரு கட்சி, இந்தியாவே ஒரு கனெக்ட் பண்ற ஒரு கட்சி காங்கிரஸ் கட்சி. இந்தியாவே ஒரு கனெக்ட் பண்ற ஒரு கட்சி காங்கிரஸ் கட்சினால இந்தியாவில் இன்னைக்கும் ஒற்றுமை நிலைநாட்டப்பட்டு வருது. இந்தியாவை கனெக்ட் பண்ற ஒரு ஒற்றுமை நிலைநாட்டுற ஒரு கட்சி காங்கிரஸ் கட்சி. எப்பவுமே தமிழக மக்கள் ஏற்றுக்கொண்ட ஒரு கட்சி. கண்டிப்பாக காங்கிரஸ் கட்சி இத்தனை வருஷம் 25 வருஷம் கிட்ட திமுகவோட கூட்டணியில் இருக்காங்க. அவங்க கடைசியா கேட்கறது அவங்களுக்கு ஒரு பேசிக் மரியாதை வேணும்னு கேட்கறாங்க. அவங்க கான்ட்ராக்ட் கமிஷன்லாம் கேட்கறாங்க. அந்த மரியாதை கூட இல்லாத பட்சத்துல இப்படி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. இந்த சூழ்நிலை ஏற்படுத்த வேற யாரும் இல்லை, திமுக தான். திமுகவுடைய அமைச்சர் ராஜா கண்ணப்பனும் அவங்களுடைய மாவட்ட செயலர் தளபதி இவங்க எல்லாம் சேர்ந்துதான் இப்படி ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தினாங்க. அது திமுக தலைமை சொல்லிதான் ஏற்படுத்திருக்கோம். இல்லாட்டி நேரம் ஆட்சி நடத்திருக்கோம். இல்லாட்டி திரு ராஜா கண்ணப்பன் மீதோ இந்த கோபு தளபதி மீதோ என்ன ஆக்ஷன் எடுப்பாங்க. அவர்கள் ரொம்ப மரியாதை இல்லாமல் ரொம்ப கேவலமா பேசுறதுனாலதான் இப்படி ஒரு சூழ்நிலைக்கு எல்லாரும் தள்ளப்பட்டிருக்காங்க. மற்றபடி ஏதாவது கூட்டணி சம்பந்தப்பட்ட எந்த முடிவுகளாக இருந்தாலும், ஏன்னா இப்ப இந்த சூழ்நிலையில அது சம்பந்தமாக எந்த நான் கருத்து தெரிவித்தாலும் அது நன்றாக இருக்காது. இந்த சூழ்நிலையில அந்த மாதிரி எந்த ஒரு முடிவுகள் எடுக்கப்பட்டாலும் அது எங்களுடைய தலைவர் வழியா அறிவிக்கப்படும்.
அப்படியே ஈஸ்வரையா சடக்குன்னு வந்தாரு. அவருக்கு என்ன உள்ள கிடங்கோ உறுத்து கிடங்கோ தெரியல. சொந்த பொண்டாட்டியா பார்க்க முடியல, ஊர பொண்டாட்டிய அக்கறை புரியலையா, நீங்க எல்லாம் மனுஷனா அப்படின்னு பொத்தாம்பதோ போட்டு போறாருங்க. யாரையும் குறிப்பிட்டு சொல்லல. பெண்கள் சக்திங்கிறது அவரது ஒரு பவர்ஃபுல் சக்தி. அப்ப பெண்களுக்குரிய பாதுகாப்பு ஒரு சில பேர் சொந்த பொண்டாட்டிக்கே பாதுகாப்பு தர மாட்டேங்கிறாங்க. அப்படி இருக்கிறப்ப தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை பெண்களுக்கும் நான் பாதுகாப்பு தருகிறேன் ஒருத்தர் கிளம்பியிருக்கார் முதலமைச்சர். நீங்க ஒப்பிட்டு பார்க்கணும். சொந்த பொண்டாட்டிக்கே பாதுகாப்பு தராதவங்க எப்படி தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை பெண்களுக்கும் பாதுகாப்பு தருவோம்? அது வாய்ப்பு இருக்கா? அதெல்லாம் நீங்க எல்லாரும் அதை யோசிச்சு பாருங்க. 4 நாளைக்கு முன்னாடி முதலமைச்சரை பார்த்து பேசும்போது கூட சொன்னேன், ஆனா தமிழ்நாட்டில் இருக்கிற சுய உதவி குழு உறுப்பினர்கள் தான் நம்மளை ஆட்சியில் அமர்த்தக்கூடிய அளவுக்கு தடுத்து படைத்தவர்கள். அவங்கதான் நமக்கான ஒரு முதுகெலும்பு அப்படிங்கிறத திருச்செங்கோடு தொகுதி எடுத்துக்கீங்க. 15,000 பேர் இருக்கீங்க. கொஞ்சம் லஞ்சம் இல்ல. திருச்செங்கோடு தொகுதியில யாரு எம்எல்ஏ ஆகுங்கிறத முடிவு செய்யக்கூடியதே நீங்க தான். இங்க வாங்க, புள்ளக்கார ஊரா அன்னைக்கு +2 பரீட்சைக்கு போயிருச்சு. அதாவது இந்த மோடி எல்லாம் பரீட்சை எழுது எப்படி பரீட்சாக்கே சச்சா அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் நடத்துறாருலாம். அந்த மாதிரி பிள்ளைகள் பயம் இல்லாம பரீட்சை எதிர்கொள்றது எப்படி, என்னென்ன டிப்ஸ் வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டோம். அட பெத்தவங்க பரீட்சை எழுதுற மாதிரியே கட கட கடன்னு சொல்றாங்கல்ல, பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இப்போது நீங்கள் படித்தா கூட வரக்கூடிய எல்லா சாப்டர்லையும் நீங்கள் கண்டிப்பாக பாஸ் பண்ணலாம். 1 மந்த் கொஞ்சம் கஷ்டப்பட்டாங்க அப்படின்னா பின்னாடி அவங்க லைஃப் நல்லா இருக்கும். ஃபஸ்ட்டு எக்ஸாம் ஹாலில் போய் பயப்படவே கூடாது. ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சதை ஃபஸ்ட்டு எழுதிடணும். தெரிஞ்ச கேள்வி முதல்ல எழுதிட்டு தெரியாததை விடாமல் அதுக்கான பதிலையும் எதுனாலே போதும். தேர்வு அறிக்கை வரும்பொழுது 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே அமைதியான மனநிலையில் படித்தா கண்டிப்பாக நல்ல வெற்றி பெற்று நல்ல மதிப்பெண்ணை பெறலாம். இது வரைக்கும் நீங்கள் படித்ததை மட்டும் ரிவிஷன் பண்ணி பாருங்கள். முடிஞ்ச வரை காலையில் ஒரு 4 மணிக்கு எழுந்து படிச்சிங்கன்னா அது உங்களுக்கு நிறைய மார்க் தரும். காலை நேரங்களில் குழந்தைகள் தூங்கட்டும் அப்படிங்கிறத தவிர்த்து அதிகாலையில் சீக்கிரமாக எழுந்திருக்க வைத்து அவங்கள படிக்க வைங்க. ஏதாவது டவுட்டாக இருந்தாலும் புக் எடுத்து பார்க்குறது நல்லது. ஏன் அந்த பக்கத்து வீட்டு பையன் நல்லா படிக்கிறான், நீ நல்லா படிக்க மாட்டியா? அந்த பொண்ணு எப்படி படிக்குது, நைட்லாம் கண்ணு முழிச்சு படிக்குது, நீ படிக்க மாட்டியா அப்படின்னு கேட்குறாங்க. அந்த கம்பேரிசன் ரொம்ப ரொம்ப தவறு நான் சொல்கிறேன். அவன் நல்ல மார்க் எடுக்கணும் அப்படின்னா அவனுடைய கான்சன்ட்ரேஷன் படிப்பில் மட்டும் இருக்கணும். அதை தாண்டி வீட்டில் வேறு எந்த பிரச்சனைகளும், இப்போ பேரண்ட்ஸ்குள்ளே நடக்கிற பிரச்சனையாக இருக்கட்டும், ரிலேட்டிவ் சம்மந்தமான பிரச்சனையாக இருக்கட்டும், அந்த மாதிரி பிரச்சனைகளும் அவன் மண்டையில் ஏறிக்காமல் பார்த்துக்கணும். விளையாட்டு சிந்தனை, கேளிக்கை, டிவி பார்க்குறது, மற்ற சினிமா பார்க்குறது, இதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு இந்த 12ஆம் வகுப்பு தேர்வில் வெற்றி பெற்றால் அவங்களுடைய வாழ்க்கையின் வெற்றி. தேர்வு நேரங்களில் வண்டியில் போய் மாணவர்கள் சுற்றுறது, பஸ்ஸில் கூட்டமாக ஏறுறது, படியில் தொங்குறது, இதெல்லாம் தவிர்த்துட்டு, விளையாட்டு இதெல்லாம் தவிர்த்துட்டு நேரத்துக்கு சாப்பிட்டு நேரத்துக்கு எழுந்து படித்ததை ஞாபகப்படுத்தி எழுதினாலே அதிக மதிப்பெண் பெறலாம். காலையில் 6 மணிக்கு தூங்கிட்டு அதுக்கு மேலே நீங்கள் படிக்கிறது கொஞ்சம் வேஸ்ட்டு தான். வந்தால் கொஞ்சம் நேரம் ஏதோ விளாண்டுட்டு பொழுதுபோக்கா கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு உடனே உட்காந்து படிக்கணும். பெற்றோர்கள் நிறைய கவனம் செலுத்தணும் பிள்ளைங்களை. அப்படி பார்த்தாக்கா செல்ஃபோன்லாம் இல்லாமல் இருந்தால் பிள்ளைங்க நிறைய மதிப்பெண் எடுப்பாங்க. நீ படிக்க முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற உன் நண்பர்களுக்கு மத்தியில் நீ படித்து ஒரு ஆளானா உனக்கு ஒரு பெருமை, உன் பசங்களுக்கு ஒரு எதிர்காலம் கிடைக்கும். சரி, இது வரைக்கும் பார்த்தீங்கல்ல, சந்தோஷமா இருந்துச்சா? வாங்க அப்படியே அடுத்த தர்பாரில் என்னென்னலாம் இருக்க போகுது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போது நான் உங்கள்கிட்ட இருந்து அப்படியே விடைபெற்றுக் கொள்கிறேன். உங்கள் அன்பு நண்பன் எழில். வணக்கம் மக்களே.